இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ என் தங்கச்சியோட வாழ்க்கை தப்பிச்சிருச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல ஒரு அப்பாவி பொண்ணு இந்த வீட்டுல வந்து மாட்டிக்க போறாளேன்னு நினைச்சு வருத்தப்படுறதா? என்ன நடக்குறீங்க? எனக்கு இந்த கண்ணா நம்பிக்கை துரோகம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஐயோ ஐயோ, என் வாழ்க்கையே போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல நடந்திருக்கும். அக்கா, உங்களுக்கு எல்லாம் தெரியாமல இது நடந்திருக்கும். போனா உங்க மேல உள்ள நம்பிக்கையில தானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு. இப்படி பண்ணிட்டீங்களே, எதுக்காக இப்படி பண்ணீங்க? இந்த பாரு போனா, இந்த வீட்டுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஏற்கனவே பல தடவை சொல்லிடுச்சு. ஆம்பளைங்க நாங்களா பார்த்து என்ன முடிவெடுக்கிறோமோ அதை அனுசரிச்சு போகணும். அதை தாண்டி இந்த வீட்டில் உள்ள பொம்பளைங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. புரிஞ்சுதா? இல்ல, நான் உங்களுக்கு எதிர்த்தெல்லாம் கேள்வி கேட்கல. ஆனா என்னோட வாழ்க்கையை பத்தி யோசிக்காம இப்படி பேசுனீங்கன்னா நான் என்ன பண்றது? ஏய், எப்ப நீ இந்த வீட்டுக்கு மருமகன் நாங்க நிச்சயம் பண்ணணுமோ அப்பவே நீ இந்த வீட்டோட மருமகள் ஆயிட்ட. அந்த இந்துக்கும் கருணாக்கும் நடந்த கல்யாணம் ஒரு டிராமா தான். அதோட ஆயுள் காலம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் அந்த இந்து போயிடுவா. அப்புறம் உனக்கும் கருணாவுக்கும் தான் கல்யாணம். உங்களுக்கு நல்ல விதமாக கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. கண்ணை தொடச்சிட்டு அலாம தைரியமா இரு. என்ன பாவீங்களா, நல்ல வேளை என் தங்கச்சி தப்பிச்சிட்டான்னு பார்த்தா மறுபடியும் எங்கேயே கூட்டு வரேன்னு சொல்றீங்களேடா. ஆண்டவா, நீ இருக்கியா இல்லையா?